வெல்கம் டு 360 தமிழ். நம்ம வாரம் வந்து விக்ரம் ஆன் டியூட்டி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட தொடர்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். ஏறக்குறைய இதுல 15 எபிசோடுக்கு மேல, அதாவது 15 பார்ட்டுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் பார்ட்டோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், கண்டிப்பா அதை செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கடைசி 2 பார்ட்டை பார்த்தா கூட உங்களுக்கு கதை என்னன்றது ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போ அர்ஜுன் அப்படின்ற ஒருத்தன் போலீஸுங்களா டார்கெட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்கான். விக்ரமும் இந்த அர்ஜுன் யாரு என்னன்ற மாதிரி விசாரிக்கிறாரு. அவனை எப்படியாவது பிடிக்கணும், இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ணாரா இல்லையான்னு சொல்றது தான் மீதி கதை. ஆக்சுவலா இந்த 4 எபிசோட்ல இந்த கதையை முடிச்சிட்டாங்க. அது ஒரு ஆறுதலான விஷயம்னு சொல்லலாம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசி எபிசோட்ல என்ன காமிச்சிருப்பாங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் விக்ரம் காப்பாத்திடுவாரு. அதனால கோவப்பட்ட அர்ஜுன் என்ன பண்ணிருப்பானா, விக்ரம் அப்பாவியே தூக்கிடலான்ற மாதிரி தூக்கியிருப்பான். இப்ப விக்ரமோட அம்மா இருக்காங்கல்ல, என்ன போனவர் இன்னும் வரல, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துருவேன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. விக்ரம் கிட்ட இதை சொல்லலான்ற மாதிரி பையனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. என்னமா சொல்றீங்க, எப்ப கிளம்புனாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்பாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும்ல, அதனால அப்பாவோட போன் டவர் ரேஞ்சை ட்ராக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. இவங்களுமே ட்ராக் பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் இவங்களுக்கு வருது. யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னா, அந்த அர்ஜுன் கிட்ட இருந்து தான் கால் வருது. இவன் எதுக்காக இப்ப கால் பண்ணிருக்கான்னு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படி பேசும்போது அர்ஜுன் இருக்கான்ல, உன் அப்பாவை தூக்கி வச்சிருக்கிறதே நான் தான்ற மாதிரி சொல்றான். ஒரு வீடியோவும் அனுப்பி வச்சிருக்கான். ஆக்சுவலா பாம் எல்லாம் செட் பண்ணி அப்பாவை ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டிருக்கான் போல. அப்பா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காரு. இவன் கிண்டல் பண்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். இவருமே எதுக்காக என்னோட அப்பாவை இப்படி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பின்ன ஒவ்வொரு விஷயமா ஸ்டாப் பண்ணிட்டு இருந்த, அதனால தான் உன்னோட அப்பாவையே தூக்கிட்டேன். இப்போ உன்னோட அப்பாவை காப்பாற்ற முடிஞ்சா காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசிட்டு இருக்கான். இப்ப முடிச்ச அப்பா இருக்கார்ல, என் பையன் கிட்ட நான் ஒரு வாட்டி பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருப்பான். இப்பதான் விக்ரமுக்கு நேரடியா கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். இப்ப அப்பா இருக்கார்ல, உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். சூரியன் உதிக்கும் போது நான் உயிரோட இருப்பனா இல்லையான்றது தெரியல அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்கப்பா, நான் உங்களை காப்பாத்திடுவேன் அப்படின்ற மாதிரி விக்ரம் பேசிட்டு இருக்காரு. நிச்சயமா உன்னால முடியாது விக்ரம் அப்படின்ற மாதிரி இவனுமே கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க கிட்ட பேசுறான்ல, இவங்க ட்ரேஸ் பண்றதுக்கு பல வாட்டி ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்போ வரைக்கும் இவனோட போன் காலை இவங்களால ட்ரேஸ் பண்ண முடியல. இந்த வாட்டியும் ட்ரேஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல காலை கட் பண்ணிடுறான். இப்ப விக்ரமும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. டீமை சேர்ந்த எல்லாருமே இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப விக்ரம் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே அவன் சொல்றதை டீகோட் பண்ணுவேன், இப்ப என்னோட அப்பா சொன்னதை டீகோட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏதோ அப்பா சொன்னதை டீகோட் பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா கேக்குறாங்க. என் அப்பாக்கு சில விஷயங்களை நான் ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன், அதை புரிஞ்சுக்கிட்டு என்னோட அப்பா அதுக்கேற்ற மாதிரி தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கா ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, நான் போலீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன், என்கிட்ட மோத முடியாதவங்க என்னைக்காவது உங்களை கடத்த கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வேலை உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா என் பையன் கிட்ட கடைசியா பேசணும்ன்ற மாதிரி ஒரு வாய்ப்பை மட்டும் வாங்கிருங்க. நான் சொல்லி தர மாதிரி பேசுங்க. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்றது அவனுக்கு புரியக்கூடாது, எனக்கு தெளிவா புரியணும். நீங்க டைரக்ஷனை மென்ஷன் பண்ணோம்னா சூரியன் உதயமாவது மறையிறது இந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. அது மூலமா எந்த டைரக்ஷன்ல இருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி கோட் வேர்ட் மாதிரி நீங்க இருக்கிற இடத்தை எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பாவும் அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் அப்பா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அப்பா சொன்ன எல்லா விஷயத்தையும் இவரும் டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒவ்வொரு சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வார்த்தையை அப்பா சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த சைடு அர்ஜுன் இருக்கான்ல, அப்பா கதையை முடிக்கிறதுக்காக ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிடறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற, உன் பையனால காப்பாற்ற முடியாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறான். ஆனா இவர் தான் இந்த சைடு டீகோட் பண்றாருல, இந்த மாதிரி ஒரு ஃபேக்டரியில தான் அப்பா இருக்காருன்றதை கண்டுபிடிச்சிடுறாரு. ஏறக்குறைய 2-3 ஃபேக்டரியை ஃபில்டர் பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு ஃபேக்டரியா இந்த இடத்துக்கு இவங்க சேர்றாங்க. பார்த்தா இங்க தான் அப்பா இருக்காரு. ஆனா அப்பா கிட்ட பாமை செட் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது இல்ல. இந்த பாமை டிஃப்யூஸ் பண்றதுக்கு ஆளுங்களை வர வைக்கலான்னு பார்த்தா டைம் 3 நிமிஷம் தான் இருக்கு. ஆளுங்க வரதுக்குள்ள இவங்களே தான் ஏதாவது பண்ணணும். விக்ரம்க்கு ஓரளவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியும். ஆனா விக்ரம் பண்ணலான்னு பார்த்தா அந்த வயர் இருக்கு பாத்தீங்களா, சேரோட அட்டாச் ஆயிருக்கு. அந்த வயரை தாண்டி எப்படி கட் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பா என்ன சொல்றாருன்னா, விக்ரம் நீ போயிடு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லப்பா, போனா நீங்களும் நானும் சேர்ந்து தான் போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. பாமை டிஃப்யூஸ் பண்ண முடியாதுன்றது விக்ரம்க்கு தெரிஞ்சிருது. அப்பாவை எப்படியாவது சேர்ல இருந்து வெளியே எடுக்கணும், இந்த கயரை சாமர்த்தியமா கலட்டி வெளியே எடுக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்போ ஒரு வழியை கண்டுபிடிச்சு இவருமே கலட்டுறாரு.
நீங்களாம் முதல்ல வெளியே போங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. ஆளுங்களும் பரவாயில்லன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பாவை காப்பாத்தி வேகமா வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பில்டிங் வெடிச்சு செதறுது. நல்லபடியா இவர் அப்பாவை காப்பாத்திடுறாரு. சின்ன சின்ன காயம் இருக்கும்ல, அதனால அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காரு. அப்பா இந்த கண்டிஷன்லயே பேசுறதுக்கு வராரு. இவர் தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் சொல்றதுக்காக வராரு. இல்லப்பா நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம்ன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப விக்ரம் கிட்ட அப்பா எப்படி இருக்காருன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க கேக்குறாங்க. அப்பா நல்லபடியா தான் இருக்காரு. அப்பா ஓரளவுக்கு தேறி வந்துட்டார்னா என் அப்பா கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வச்சு அவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எப்படி அப்பா இன்ஃபர்மேஷன் தருவாருன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனை பொறுத்த வரைக்கும் விக்ரம் அப்பாவோட கதை முடிஞ்சிருக்கும்னு நினைச்சிருப்பான். ஆனா விக்ரம் அப்பாவை காப்பாத்திட்டார்ல, அதை பத்தி இப்ப நியூஸ்ல எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பாக்குறவன் செம்ம கடுப்பாயிடுறான். சே, அப்பாவையும் காப்பாத்திட்டானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப அடுத்ததா சிலரை கடத்தணும், இதுலயாவது நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இவனுமே அதுக்கான பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ட்ரைனிங் வரைக்கும் போயிருக்கான் போல, ஆனா போலீஸா மாறல. அந்த ட்ரைனிங் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். கொஞ்சம் கடுப்பாவறான். இங்க ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப முழிச்ச அப்பா கிட்ட இவர் பேசுறதுக்காக வந்துடுறாரு. ஆக்சுவலா அவன் அப்பா கிட்ட நிறைய புலம்பியிருப்பான் பாத்தீங்களா. அப்ப என்ன சொல்லியிருப்பான்னா, தகுதியே இல்லாதவங்க எல்லாம் போலீஸா மாறிட்டு இருக்காங்க, ஆனா எல்லா தகுதியும் என்கிட்ட இருக்கு, ஒரு சின்ன பிரச்சனைனால என்ன போலீஸ் ஆக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி தான் விரக்தியா என்கிட்ட பேசினான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இதை தாண்டி அவனை நான் வரைஞ்சிருவேன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இதனால தான் விக்ரம் வந்து கண்டுபிடிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பாவுக்கு ஒருத்தரை பார்த்தா சட்டுன்னு வரைய தெரியும் போல. இப்ப அப்பா கிட்ட பேப்பர் பென் எல்லாம் எடுத்து தராங்க. அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பக்காவா இந்த அர்ஜுனை வரைஞ்சு தந்துடுறாரு. இவனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் இல்ல, போலீஸ் டீமுக்குள்ள நுழையிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான், ஆனா போலீஸ் ஆவலன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருது. இவன் போட்டோ வச்சு இவன் யாரு என்னன்றதை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்களுமே சர்ச் பண்ணிலாம் பாக்குறாங்க. இவன் பேர் அர்ஜுன் அப்படின்றது தெரிய வருது. இவனை பொறுத்த வரைக்கும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பான், ஆனா இவன் ஃபெயில் ஆயிருப்பான். அதாவது இவனோட ஹெல்த் கண்டிஷன் மோசமா இருக்கு, இவனுக்கு அடிபட்டு இருக்குன்றதுனால ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இந்த ரிஜெக்ஷன் தான் இவன் இப்படி கொலை பண்றதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. இவன் எதனால போலீஸை கொல்ற அளவுக்கு மாறினான்றதை நம்ம இவனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டாதான் கண்டுபிடிக்க முடியும். இவனை பத்தின டீடைல் எல்லாம் எடு அலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அலி இருக்காரு பாத்தீங்களா, இவனை பத்தின எல்லா டீடைலையும் எடுக்கிறாரு. ஆக்சுவலா இவன் ஃபேமிலி கூட தானே முதல்ல சேர்ந்து இருந்திருப்பான். ஃபேமிலியோட டீடைல் எல்லாமே கிடைச்சிருது. சோ அவனோட ஃபேமிலியை நேர்ல போய் பார்க்கலாம், அவங்க கிட்ட பேசினா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப டீமை சேர்ந்தவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே கிளம்பி அவனோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. நாங்க அர்ஜுனை பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவனை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லன்ற மாதிரி அப்பா ரொம்ப கோவப்படுறாரு. அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா என்னோட பையனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வெறி பிடிச்சவன் மாதிரி போலீஸ் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தான். அந்த வேலை கிடைக்கலன்னு அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்தது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி விக்ரம் கேட்கிறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்த தெளிவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் காலேஜ் முடிச்சதுல இருந்து போலீஸ் ஆகிறதுக்காக பயங்கரமா அவர் உடம்ப ரெடி பண்ணிருப்பாரு. பயங்கரமா ட்ரைனிங் எல்லாம் எடுத்திருப்பாரு. ஏறக்குறைய கல்யாண வயசு வரும்போது தான் அவர் ட்ரைனிங்ல தீவிரமா இறங்கியிருப்பாரு. அந்த ட்ரைனிங்ல அவர் ஃபெயில் ஆயிடுறாரு போல. அதை நினைச்சு ரொம்ப வருத்தத்துல உட்கார்ந்துட்டு இருந்திருப்பாரு. இவருக்காக ஒரு பொண்ணை பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அந்த பொண்ணுமே இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது மட்டும் தான் வேலையா, வேற வேலைக்கு ட்ரை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அது எனக்கு வேலை மட்டும் கிடையாது, அதுதான் என்னோட கனவுல இருந்து எல்லாமே. நான் திரும்பி எப்படியாவது ட்ரை பண்ணி போலீஸா தான் ஆவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பையன் சீக்கிரமே ஒரு பெரிய அதிகாரியா மாறிடுவான்ற மாதிரி உன்னோட அப்பா சொன்னாரு. அதை நம்பி தான் பொண்ணை தரலாம்னு நினைச்சேன். ஆனா நீ ஆகிற மாதிரியே தெரியல. இப்போ உன்னோட காலில் வேற அடிபட்டு இருக்குல்ல, இதுக்கப்புறம் உன்னால போலீஸாவே ஆக முடியாது, என் பொண்ணெல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்ற மாதிரி பொண்ணை இங்க இருந்து கூட்டிட்டு போறாரு. இதை நினைச்சு இந்த அர்ஜுன் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அர்ஜுனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அர்ஜுன் அவங்க கிட்ட எதுவுமே பேசாம அவரோட ரூம்க்கு வந்துடுறாரு. எப்படியும் நம்ம போலீஸ் ஆயிடுவோன்ற மாதிரி யூனிஃபார்ம்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அதெல்லாம் கவலையா பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அந்த லெட்டரை பாக்குறாரு. பார்த்தவரை கோவத்துல அதை கிழிச்சுலாம் போட்டுறாரு. நீங்க என்ன ரிஜெக்ட் பண்றது, நான் எப்படியும் போலீஸா தான் மாறுவேன், போலீஸா இருந்து செய்ய வேண்டிய விஷயத்தெல்லாம் செய்வேன், அதே மாதிரி தகுதி இல்லாதவங்களை காலி பண்ணுவேன்ற மாதிரிலாம் சபதம் மாதிரி எடுத்திருப்பான். பேரண்ட்ஸ்க்கு இவன் போலீஸ் ஆகல, ட்ரைனிங்ல ப்ராப்ளம் வந்துருச்சுன்ற மாதிரி மட்டும் தானே தெரியுது, டீட்டெயிலா தெரியல. இவங்களுமே வீட்டை செக் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. ட்ரைனிங் டைம்ல அவன் போட்டோ எடுத்திருப்பான் பாத்தீங்களா, அந்த போட்டோலாம் கிடைக்குது. இதை தாண்டி எந்த ஆபீசர் ட்ரைனிங் தந்திருக்காருன்றது தெரிய வருது, எந்த பகுதியில ட்ரைனிங் தந்திருக்காங்கன்றதும் தெரிய வருது. அந்த இடத்துல போய் விசாரிச்சா இன்னும் சில டீடைல் கிடைக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப விக்ரமோ டீமோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்க ஆபீசருங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது ஆமா தெரியும்ன்ற மாதிரி அங்க இருக்க ஒரு சீனியர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நமக்கு அந்த பிளாஷ்பேக் எல்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் வித்தியாசமான கேரக்டர், வந்ததுல இருந்தே எல்லாரையும் டாமினேட் பண்ணான்ற
மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேர் பேசிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தரோட கால்ல வந்து சகதி ஒட்டிட்டு இருக்கும். அதை கிளீன் பண்ணாம இருக்காரு. அந்த வழியா வர அர்ஜுன் இருக்கான்ல, ஒரு போலீஸ் நீ கிளீன் பண்ணாம இருப்பியா, உடனே அதை கிளீன் பண்ணு அப்படின்ற மாதிரி அதட்டி சொல்றான். நீ என்ன பெரிய ஆபீசரான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. ஆனா இவன் அடிக்கிற மாதிரி பண்ணி கிளீன் பண்ண வச்சிடறான். இந்த மாதிரி தான் எல்லார்கிட்டயும் ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருப்பான். அதாவது போலீஸ் ட்ரெஸ் இப்படிதான் போடணும், இஷ்டத்துக்குலாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டயும் திட்டிக்கிட்டே இருப்பான். இப்ப எல்லாருமே இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ட்ரைனிங்ல அவனோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். எல்லாத்துலயுமே ரொம்ப சீக்கிரமா அதெல்லாம் முடிச்சிட்டு இருப்பான். இருந்தாலுமே அது அவனுக்கு பத்த மாட்டேங்குது. எல்லா ரெக்கார்டும் நம்ம தான் பண்ணணும்னு யோசிப்பான். ஆனா ஏற்கனவே ஒருத்தரோட ரெக்கார்டு இந்த இடத்துல இருக்கும். யாரோட ரெக்கார்டு இங்க இருக்கும்னா விக்ரமோட ரெக்கார்ட் தான் இருக்கும். எதிலையுமே விக்ரமோட ரெக்கார்டை நம்ம பிரேக் பண்ண முடியலையேன்ற மாதிரி விக்ரம் மேல லைட்டா இவன் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். இன்னும் நம்மள ட்ரெயின் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படி ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஏடகடமா ஸ்லிப் ஆன மாதிரி இவன் கீழே விழுந்துடுறான். ஏறக்குறைய ட்ரைனிங்லாம் முடிஞ்ச டைமே இவன் பிராக்டிஸ் பண்றன்ற மாதிரி காலை உடைச்சிருப்பான். அச்சச்சோ இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலா ஃபைனலா பாடி கண்டிஷனை பார்த்து ஓகே பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆபீசரை பாக்குற நாள் வந்துருது. ஒவ்வொருத்தரா அந்த ஆபீசரை பாக்குறதுக்காக வராங்க. இவனை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல தான் கால்ல அடிபட்டது. இப்ப அடிபட்ட காலோட அந்த இடத்துக்கு வரான். ஆபீசருமே பாக்குறாரு. இல்லப்பா நாங்க செலக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அர்ஜுன் என்ன சொல்றானா, இல்ல சார் சீக்கிரமே இந்த காயம் சரியாயிடும், என்னோட மத்த ஆக்டிவிட்டி எல்லாம் பாருங்க சார், நான் எல்லாத்துலயுமே பெஸ்டா இருக்கேன், என்ன மாதிரி ஒரு ஆபீசர் உங்களுக்கு கண்டிப்பா தேவை சார் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கால்ல அடிபட்டதை வச்சு மட்டும் நீ வேணான்னு நான் முடிவு வரல, ஏன்னா நீ மென்டலாவும் சில விஷயங்கள்ல வந்து மாற வேண்டி இருக்கு, எல்லார்கிட்டயும் சட்டுன்னு கோவப்படுற, இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கவங்க போலீஸ் வேலைக்கு தகுதி இல்லாதவங்க, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் நீ சந்திக்க வேண்டி இருக்கும், அந்த ஸ்ட்ரெஸ்ல நீ தப்பா ஏதாவது பண்ணிட்டனா பெரிய பிரச்சனை ஆயிடும், அதனால ஒன்ன செலக்ட் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. இவன் எவ்வளவோ கெஞ்சி கேட்கறான். ஆனா கடைசி வரைக்கும் செலக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இல்ல கடுப்பான இவனுமே கோவமா அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. எல்லா தகுதியும் வச்சிருக்க நம்ம போலீஸ் ஆகல, ஆனா போதுமான தகுதி இல்லாதவங்க எல்லாம் போலீஸ் ஆயிட்டாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொருத்தரா இவன் சாவடிக்க ஆரம்பிச்சிருக்கான், கவனத்தை திருப்ப ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இதை தாண்டி அந்த டைம்லயே இவனுக்கு விக்ரம் கூட ஒரு போட்டி மாதிரி ஏற்பட்டிருக்கும். அதனால தான் என்ன வச்சு இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், என்ன ஜெயிக்கணும்ன்றது தான் அவனோட ஒரே எய்ம் அப்படின்ற மாதிரி இவருமே ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அப்பன்னு பார்த்து அர்ஜுன்மே கான்டாக்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் அடுத்து நான் சில கடத்தல்லாம் பண்ண போறேன், அதுக்கான க்ளூ எல்லாம் மொத்தமா உனக்கு தந்துடுறேன், முடிஞ்சா ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி க்ளூ மார்லாம் தந்துட்டு இருக்கான். விடுகதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இவன் விடுகதை சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் இவர் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவனை எங்க பார்த்தாலும் அடையாளம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக நியூஸ் மீடியாலலாம் இவன் போட்டோவை இவங்க பரப்பிடுறாங்க. இவன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருங்கன்ற மாதிரி எல்லா பக்கமும் தகவலை பாஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அவன் ஒரு வீட்டுக்கு வந்து இறங்குறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இங்க இருக்கவர் இருக்கார்ல, ஒரு பில்டிங் வாங்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாரு. அந்த பில்டர்ஸ் இடத்துல இருந்து தான் நான் வரேன்ற மாதிரி இவனுமே சொல்றான். இவன் ஏமாத்தி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இவனுமே சரி ஓகேன்ற மாதிரி இவன் கூட போயிட்டு இருக்காரு. பாஸோட பெரிய அவன் தப்பா சொல்றான். என்னப்பா நீ பாஸோட பெரிய தப்பா சொல்ற, நீ கண்டிப்பா அங்க இருந்து தான் வரியான்னு கேட்கும்போது அங்க இருந்து தான் வரேன் சார், சின்ன குழப்பம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவன் சமாளிக்கிறான். ஆனா இவருக்கு டவுட் வந்துருது. பாஸ் கிட்ட நேரடியா நம்ம பேசலான்ற மாதிரி கால் பண்றாரு. இவன் என்ன பண்றானா, சட்டுன்னு ஒரு ஊசியை கழுத்துல போட்டுறான். இவன் கடத்துறதுக்காக தானே வந்திருக்கான். இப்ப சாமர்த்தியமா இவரை இங்க இருந்து கடத்திடுறான். இவர் யாரு என்னன்றது போக போக உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி எந்த ஆபீசர்ஸ தூக்க போறான்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க விக்ரம் கிட்ட கேக்குறாங்க. அவன் தந்த விடுகதையை வச்சு பார்க்கும்போது அவன் இந்த வாட்டி ஆபீசர்ஸ தூக்குற மாதிரி தெரியல, வேற யாரையோ தூக்குறதுக்கு பிளான போட்டுட்டு இருக்கான். அதாவது ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி வந்து ஓகே பண்ணுவாங்கல்ல, அவங்கள தூக்க போறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்பயே உங்களுக்கு தகவல் வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரைனிங் இடத்துல செலக்ஷன் இடத்துல எல்லாம் இருப்பாங்கல்ல, அதுல ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் கிடைக்குது. அப்ப அவங்கள தான் தூக்க போறான், நம்ம கவனமா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்ததா ஒரு டாக்டரை தூக்குறதுக்காக இவனுமே ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறான். அந்த டாக்டருமே சரி ஓகேன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கவரு இவன் ஏதோ ஏமாத்துறான்றதை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள இவன் ஊசியை போட்டு அங்க இருந்து தூக்கிடுறான். சோ இப்ப அடுத்ததா டாக்டருமே மிஸ் ஆயிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா டாக்டர் வேற ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு, அந்த இடத்தை ரீச் பண்ணல அப்படின்றது உங்களுக்கு தெரிய வருது. சோ டாக்டரையும் அவன் தூக்கிட்டான். அடுத்து யாரை தூக்க போறான், அதையாவது நம்ம ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க ட்ரை பண்றாங்க. கணேஷ் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. இவங்க டீமை சேர்ந்த கணேஷ் அந்த இடத்துக்கு போயிருப்பாரு. இல்ல இங்க இருக்கவரையும் ஏற்கனவே அவன் தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி கணேஷ் சொல்றாரு. ஆக மொத்தத்துல அவன் 3 பேரை தூக்கியிருக்கான் போல. ஆக்சுவலா தூக்குனது அர்ஜுன் தானான்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. மூணாவதா ஒரு நபர் கடத்தப்பட்டாரு பாத்தீங்களா, ஒருத்தன் கூட்டிட்டு போனா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க லேடி சொல்றாங்க. கூட்டிட்டு போனது இவனா பாருங்கன்ற மாதிரி அர்ஜுன் போட்டோவை காட்டுறாங்க. ஆமா இவன் தான் கூட்டு போனா அப்படின்ற மாதிரி இந்த லேடியும் சொல்றாங்க.
ஆக்சுவலா அர்ஜுன் பிளான் பண்ணி இந்த 3 பேரை தூக்கி இருக்காரு. இப்ப போலீஸ் ட்ரெஸ் போட்ட மாதிரி இவங்க எதிர நிக்கிறாரு. இவங்க 3 பேர் நியூஸ பாக்கலையா என்னன்னு தெரியல. இவன் யாருன்னே தெரியாத மாதிரி நீ யாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன தெரியலையான்னு கேக்குறான். இப்ப இவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்கான். இப்ப இவங்களுக்குமே இவன் யாருன்றது தெரிஞ்சிருது. நியூஸ பார்த்ததெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. போலீஸா குறி வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கான்ல அந்த அர்ஜுன் இவன் தான்ன்றது தெரியுது. பரவாயில்லையே, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்ன எதுக்காக ரிஜெக்ட் பண்ணீங்க? நான் நல்ல ஆபீசரா வந்திருப்பேன், என்னை இப்படி மாத்துனதே நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ மென்டலா ப்ரிப்பரா இல்ல, நீ ஆபீசரா வந்திருந்தாலும் நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்ப, அதனால தான் நாங்க தேர்ந்தெடுக்கல. இப்ப பாரு, நாங்க நினைச்ச மாதிரியே நீ இப்படிதான் மாறி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மொத்தமா 3 பேர் கடத்தப்பட்டிருக்காங்கல்ல, அதுல 3வது வீட்ல மட்டும் அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். என்ன 3வது வீட்ல மட்டும் திங்ஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கு? அப்ப வீட்ல எதையோ தேடி எடுத்திருக்கான் போல. என்ன தேடி எடுத்திருப்பான், அது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி விக்ரமோ டீமோ இவங்களுக்குள்ள டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த சைடு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அர்ஜுன் என்ன சொல்றானா, சரி ஓகே, எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க. ஆனா ஏகப்பட்ட பேரை நீங்க செலக்ட் பண்ணிருக்கீங்களே, அதாவது கொஞ்சம் கூட தகுதியே இல்லாம ஒரு திருடனை ஓடி போய் பிடிக்க முடியாம இருக்கிறவனெல்லாம் நீங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? அவன் என்ன ஹெல்த்தியாவா இருக்கான், அவன் என்ன ஃபிட்டாவா இருக்கான், எப்படி அவனை செலக்ட் பண்ணீங்க? காரணம், அவன் காசு தந்து செலக்ட் ஆயிருக்கான். காசு வாங்கினதே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இவங்க எதுவுமே பேச முடியாம அமைதியா இருக்காங்க. என்னமோ ரொம்ப நேர்மையா செலக்ஷன் ப்ராசஸ்லாம் பண்ற மாதிரி என்ன ரிஜெக்ட் பண்ணீங்கல்ல, என் கரியரையே ஸ்பாயில் பண்ணீங்கல்ல, உங்களை அவ்வளவு சீக்கிரத்துல விட மாட்டேன். நான் ஃபிட் இல்லைன்ற மாதிரி தானே சொன்னீங்க, நீங்க 3 பேருமே ஃபிட்டா இருக்கீங்களான்ற மாதிரி உங்களை செக் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க 3 பேருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு கிரவுண்டுக்கு தான் இவங்க 3 பேரையும் கூட்டு வந்திருக்கான் போல. ஓடுங்க, 7 ரவுண்டு சுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களுக்குலாம் வயசாயிருச்சுல, இவங்களால சுத்தமா ஓடவே முடியல. இன்னும் சீக்கிரமா ஓடுங்க, இன்னும் சீக்கிரமா ஓடுங்க அப்படின்ற மாதிரி இவனுமே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எங்களை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நீங்க ஓடலனா உங்களை ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இவன் மிரட்டிட்டு இருக்கான். செம்மையா டார்ச்சர் பண்றான் அப்படின்றது தெரிய வருது. அவன் 3 பேரை கடத்தி இருப்பான். அதுல ஒரு நபரோட வீட்ல மட்டும் சில திங்ஸ்லாம் காணாம போன மாதிரி இருக்கும், கலைஞ்சு போன மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, என்ன ஏதுன்றதை செக் பண்றதுக்காக இவங்களுமே அந்த வீட்டை நல்லா செக் பண்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் இங்க என்ன வச்சிருந்தாருன்னு கேட்கும்போது, இங்க அவர் சம்பந்தப்பட்ட திங்ஸ் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ட்ரெயின் பண்றவரா இருப்பாரு, அது சம்பந்தப்பட்ட திங்ஸ் தான் காணாம போயிருக்கு. இதை தாண்டி 5 கிரவுண்டோட கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கும். அதுல ஒரு கிரவுண்டோட சாவி மட்டும் மிஸ் ஆகுது. அது எந்த கிரவுண்ட்ன்றது உங்களுக்கு தெரியல. அதாவது அந்த கிரவுண்டோட பேர்லாம் போட்ட மாதிரி இல்ல, அவருக்கு மட்டும் தான் என்ன கிரவுண்ட்னு தெரியும் போல. என்ன கிரவுண்டோட சாவி மிஸ் ஆகுதுன்னு தெரியல. இப்ப 5 கிரவுண்டையும் நம்ம செக் பண்றதுக்கு போலாம்னா அவன் உசாராயிடுவான். அவன் ஏதாவது கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு கிரவுண்டுக்கு தான் போனோம், கரெக்டான கிரவுண்டை கண்டுபிடிச்சு போனோம். எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கடைசியா கடத்தினவரோட காரை தான் அவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்றது உங்களுக்கு தெரியுது. அந்த காரோட டயர் மார்க் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும்ல. அந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல மஃப்டில ஒரு ஆள் அனுப்புங்க, இந்த மாதிரி டயர் மார்க் எந்த கிரவுண்டு கிட்ட இருக்குன்றதை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சோ இவரோட ஆளுங்க இருக்காங்க பாத்தீங்களா, வீடியோ எல்லாம் எடுத்து அனுப்புறாங்க. சோ எந்த கிரவுண்டு கிட்ட அந்த டயர் மார்க் இருக்கோ அங்கதான் அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துக்கு மட்டும் நம்ம டீமோட கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப எந்த கிரவுண்டுன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. அந்த இடத்துல தான் 3 பேரையும் ஓட விட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் இவங்களுமே காம்பவுண்ட் சவருக்கு வெளியே இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள நுழையலான்ற மாதிரி சட்டுன்னு இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி உள்ள நுழையறாங்க. கன் பாயிண்ட்ல அவனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது விக்ரம தவிர எல்லாருமே கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப விக்ரமோ உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு, எங்க கூட வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இன்னும் ஆட்ட முடியல விக்ரம், முடிஞ்சா நீ என்னை விட பெரிய ஆளுன்றதை ப்ரூவ் பண்ணு, என் கூட ஒத்தைக்கு ஒத்த மோதிப்பாரு அப்படின்ற மாதிரி சேலஞ்ச் பண்றான். ஆனா ஆளுங்க வேகமா லாக் பண்றதுக்காக வராங்க. இல்ல இல்ல, இந்த ஆட்டத்தை முடிச்சிடலான்ற மாதிரி விக்ரம் சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே சிங்கிள்ஸ் மோதி பார்க்கிறதுக்கு முடிவு பண்றாங்க. 2 பேருமே இந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கல்ல. ஸ்டார்டிங்ல இருந்தே அர்ஜுன் இருக்கான் பாத்தீங்களா, செம்மையா டாமினேட் பண்றான். இவரை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கான். என்ன விக்ரம் சார் அடி வாங்குறாருன்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அடிச்சிட்டு இருக்கவன் ஒரு ஸ்டேஜ்ல விக்ரம கீழே விழ வச்சிடறான். இப்ப எல்லாருமே விக்ரம பாக்குறதுக்காக ஓடி வந்துட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனா விக்ரம் இருக்கார்ல, இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. எல்லாருமே கொஞ்சம் தள்ளி போய் நின்னுக்கிறாங்க. இப்ப விக்ரமோ திரும்பி எந்திரிக்கிறாரு, வெறித்தனமா அவன் கூட சண்டை போடுறாரு. இந்த வாட்டி விக்ரம் நல்லா சண்டை போடுறாரு, அவனை தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. அவன் திரும்பி எப்படியாவது விக்ரம அடிச்சிடலாம் நினைக்கிறான். ஆனா விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, அடிச்சு கீழே தள்ளிடுறாரு. அதே மாதிரி அவனை லாக் பண்ணிடுறாரு. அவ்வளவுதான், உன்னோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி விலங்கெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப அந்த 3 பேர் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஐஜி இருக்காரு பாத்தீங்களா, விக்ரம பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காரு. விக்ரம பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இந்த அர்ஜுனுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் எல்லாம் வெளியே சொல்ல வேணாம் சார். ஏன்னா அர்ஜுனை சிலர் நியாயப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அர்ஜுன் பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி நியாயப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆமா, நம்மளோட ஆபீசர்ஸ்ல சிலர் தப்பானவங்களா
திருடுறவங்களா இருக்காங்க, நேர்மையா இல்லாம லஞ்சம் வாங்குறவங்களா இருக்காங்க. ஆனா அதுக்காக அர்ஜுன் பண்ண முறை சரி கிடையாது சார். மக்கள் அர்ஜுனை கொண்டாடக்கூடாது, இந்த விஷயத்த நம்ம மறைக்கணும், வேற மாதிரி இந்த கேஸை முடிச்சிடலாம்னு சொல்றாரு. நீ சொல்ற விஷயத்தை தான் நானும் நினைச்சிருக்கேன், பாத்துக்கலான்ற மாதிரி ஐஜியும் ஏத்துக்கிறாரு. இப்ப கூட அர்ஜுன் இருக்கான்ல, அந்த இடத்துல வந்து போலீஸா பதவி ஏற்கும் போது பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இப்ப விக்ரம் பாக்குறதுக்காக வராருல, விக்ரம் கிட்ட என்ன சொல்றான்னா, எல்லாருமே ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நீ நினைக்கிற விக்ரம், அதுதான் தப்பு. ஆக்சுவலா 90% போலீஸ் நேர்மையற்றவங்களா தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களை குறி வச்சு களை எடுக்கிற வேலையை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். சொல்ல போனா நான் தான் இங்க ஹீரோ, நீ கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ பண்ண விஷயத்தை நியாயப்படுத்த முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு முறை இருக்கு. ஏதாவது ஆபீசர்ஸ் தப்பு பண்றாங்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு எதிராக எவிடன்ஸை சேகரிச்சு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அவங்களுக்கு தண்டனையை வாங்கி தரணும். அதை விட்டுட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி விக்ரம் பேசிட்டு இருக்காரு. சோ இதோடைய இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அதாவது இந்த கில்லரான அர்ஜுன் மாட்டிக்கிட்டான்ற மாதிரி நமக்கு முடிச்சிடுறாங்க. அடுத்த வாரம் வேற ஏதோ ஒரு கேஸ் வரப்போது போல அந்த கேஸ் சார்ந்த கிளிம்ஸ் மாதிரி காட்டுறாங்க. இதோடைய வந்து நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த வார எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.